அடர்ந்த மலைகளுக்கிடையே ஒரு குகைக்குள் தேவி தியானத்தில் ஈடுபட்டிருந்தாள். 9 மாதங்கள் தங்கி தியானத்தை மேற்கொண்டாள். அவளுக்கு பாதுகாவலராக அனுமான் அந்த குகைக்கு வெளியில் நின்று காவல் காத்து கொண்டிருந்தார். பின் பேருபாபாவிற்கு அம்பாள் இருக்கும் இடம் தெரிந்து அங்கேயும் வந்துவிட்டான். அம்பாள் இன்னும் குகைக்கு மேலே உள்ள உயரமான மலைக்கு சென்று விட்டார். விடாமல் துரத்திய பேருபாபாவை அவள் சக்தி ரூபம் கொண்டு தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் பிளந்து விட்டாள். அவரது தலை அருகிலுள்ள மற்றொரு மலையின் உச்சியில் போய் விழுந்தது. பிறகு அவன் அம்பாளின் விஸ்வரூபத்தைக் கண்டு அஞ்சி அவளின் பாதம் பணிந்தான். பிறகு அவன், அம்மா, உங்களை காண வந்தவர்கள், காண வருகிறவர்கள் உங்களின் பேரின்ப தரிசனத்தை கண்ட பிறகு என்னையும் வந்து பார்த்து செல்ல வேண்டும். அப்போதுதான் அவர்களின் யாத்திரை பரிபூர்ணமாக அவர்களுக்கு கிடைக்கும். ஆசி கூறுங்கள் அம்மா என கூறினார். அம்பாளும் அப்படியே ஆகட்டும் என வாக்களித்தார். அதனால் இன்று தேவி வைஷ்ணவியை பார்க்கிறவர்கள் பேருபாபாவின்